அன்பிற்கினிய நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நண்பர்களே, என்னுடைய காணொளிகள் அல்லது பதிவுகள் பெரும்பாலும் ஆன்மீகம், நீதிநெறி என உப்பு சப்பு இல்லாத பொருள்கள் பற்றியதாக இருக்கிறது என்ற ஒரு பொதுவான கருத்து, ஏன் குற்றச்சாட்டு என்று கூட சொல்லலாம், நிலவுகிறது. இதனால் சில நண்பர்கள் என்னுடைய காணொளிகளை அல்லது பதிவுகளை ஊன்றி படிப்பதே இல்லை, அப்படியே விரலால் சொடுக்கி விட்டு போகிறார்கள் என்று தெரிய வருகிறது. எனவே அவர்களின் கவனத்தை திருப்புவதற்காக ஒரு கிளுகிழுப்பு பதிவு ஒன்று போடலாம் என்று எண்ணியிருந்தேன். அதற்கு தோதாக இந்த பாடல் எனக்கு அமைந்துவிட்டது. இந்த பதிவின் ஆதாரத்திற்கு சொந்தக்காரர் பேர் கேட்டால் நீங்களே வியந்து போவீர்கள். அவர் யார் தெரியுமா? தமிழ் இலக்கியங்களில் தலை சிறந்த காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரம் தந்த இளங்கோ அடிகள் தான் அவர். சேரன் செங்குட்டுவனின் சகோதரர், இளவரசு பதவியை உதறிவிட்டு இளமையிலேயே துறவரம் பூண்டவர், சமண மதத்தவர் என்றாலும் சைவ வைணவ கோட்பாடுகளையும் கடவுளர்களையும் போற்றுபவர். இவர் இளமை துள்ளல் மிகுந்த பாடலை ஏற்றுவாரா? எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. இதுவரை தெரியுமா? முதலிரவு அன்று கண்ணகியின் அழகை பற்றி கோவலன் புகழ்ந்து தள்ளுவதாக ஒரு இளமை துள்ளும் பாடல் ஒன்றை இளங்கோ அடிகள் இயற்றியதை படிக்கும் வரை அந்த சந்தேகம் இருந்தது. இந்த பாடலில் பெண்ணின் அருகாமை, அவளின் அன்பு, காதல் ஆணுக்கு உயிர் தருகிறது என்று சொல்கிறார். அந்த கவிதையை படிக்கும் முன் அதற்கு பின்னணியாக ஒரு சுவையூட்டும் கிரேக்க கதையை படிப்போமா, இல்லை பார்ப்போமா? அதிகாலையின் கடவுள் ஈயாஸ் என்ற ஒரு பெண் தெய்வம், மிக அழகானவள். அவளுக்கு ஒரு காதலன், அவன் பெயர் டித்தோன்ஸ் என்று பெயர். அவளோ தெய்வப்பெண், அவனோ மானிடன். மானிடர்களுக்கு இறப்பு என்று ஒன்று உண்டு. ஈயாசுக்கு அந்த நினைப்பே பிடிக்கவில்லை. அவளுடைய காதலன் ஒரு நாள் இறந்து போவான் என்ற எண்ணத்தையே சகிக்க முடியவில்லை. நேரே கடவுள்களுக்கெல்லாம் தலைவரான சியஸ் என்பவரிடம் சென்று தன்னுடைய காதலனுக்கு சாகாவரம் வேண்டும் என்று கேட்டாள். அவள் மேல் பரிதாபப்பட்டு அவரும் அப்படியே ஆகட்டும் என்று வரமும் தந்துவிட்டார். ஆனால் அவளுடைய காதல் அவசரத்தில் அவன் தன்னுடைய காதலனுக்கு சாகாவரம் கேட்டாளே என்றாலும் மாறாத இளமை வேண்டும் என்று கேட்ட மறந்துவிட்டாள், தவறிவிட்டாள். அதனால் என்ன ஆயிற்று? அவளுடைய காதலனுக்கு வயது ஆகிக்கொண்டே போகிறது. 100, 200, 300, 500 என்று ஆண்டுகள் கூடிக்கொண்டே போனாலும் கண் பார்வை மங்கி போய்விட்டது. சுத்தமாக ஒன்றுமே தெரியவில்லை. காது கேட்கும் சக்தியை இழந்துவிட்டது. உடல் தள்ளாடுகிறது. தோலெல்லாம் சுருங்கிவிட்டது. நிற்க முடியவில்லை. பசி இல்லை. இயற்கையின் உபாதைகளுக்கு கூட தானே எழுந்து சென்று தன் காரியங்களை பார்த்து கொள்ள முடியவில்லை. செத்தாவது தொலைக்கலாம் என்றால் சாகாவரம் பெற்றிருப்பதால் சாகவும் முடியாது. எப்படி இருப்பது பாருங்கள் நிலைமை. 1000, 2000 வருடம் வாழ்ந்து கொண்டிருந்தால், உடல் வலிமை இல்லாமல் பலன்கள் எல்லாம் தள்ளாடி போயிருந்தால் எப்படி இருக்கும்? உயிர் இருக்கிறது, ஆனால் உயிர்ப்பு மிக்க உடல் இல்லையே. எனவே நீண்ட ஆயுள் மட்டும் இருந்தால் போதாது, குன்றாத இளமையும் வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் நம் புராண கதைகளில் ஒரு வழி இருக்கிறது, கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? அதுதான் அமுதம், சாகா மருந்து. அந்த அமுதத்தை உண்டால் மூப்பும் வராது, இறப்பும் வராது. சரி, அதுக்கும் இந்த சிலப்பதிகாரத்துக்கும் என்னையா சம்பந்தம் என்று நீங்கள் புலம்புவது எனக்கு கேட்கிறது. கோவலன் சொல்கிறான் கண்ணகியிடம், இந்த அமுதம் இருக்கிறதே, அதற்கு முன்னால் தோன்றியவள் நீ. எனவே இந்திரன் தன் படையான வஜ்ராயத்தை கூட உனக்கு தந்திருக்க வேண்டும். அந்த வஜ்ராயத்தின் அமைப்பில்தான் உன்னுடைய இடை இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த முருகன் இருக்கிறானே, ஒரு காரணமும் இல்லாமல் தன்னுடைய கூரிய வேலை உன் கண்களுக்கு தந்துவிட்டு போய்விட்டான். அது என்னை என்ன பாடுபடுத்துகிறது தெரியுமா என்று துணிக்குமாறு அவன் பாடுவதாக இளங்கோ அடிகள் பாடியிருக்கிறார். பாடல்: மூவா மருந்தின் முன்னர் தோன்றலின் தேவர் கோமான் தெய்வக்காவல் படை நினக்களிக்க அதனிடை நினக்கு இடையென ஆறுமுக ஒருவன் ஓர் பெரும் முறை இன்றியும் இருமுறையா காணும் இயல்பினின் அன்றே அம்சுடர் நெடுவேல் ஒன்றும் நின் முகத்து செங்கடை மழைக்கண் இரண்டா ஈந்தது.
ஈத்தது பொருள் பதவாரியாக சொல்லுவோம். மூவா மருந்தின் என்றால் மூப்பு வராமல் காக்கும் மருந்து, அதாவது அமுதம். முன்னர் தோன்றலின், அந்த அமுதத்திற்கு முன்னால் தோன்றியதால், அதாவது முக்கியமான பெரும் மதிப்பிற்குரிய விஷயங்கள் எல்லாம் அந்த அமுதத்தை கடையும் போது முதலில் தோன்றியவையாம். அப்படிப்பட்ட வரிசையில் நீ தோன்றியிருக்கிறாய். அதனால் தேவர் கோமான், அதாவது தேவர்களின் தலைவனாகிய இந்திரன் தெய்வ காவல் படை, தெய்வங்களுக்கெல்லாம் காவல் படையாக விளங்கும் அந்த வஜ்ராயுதத்தை நினக்கு அளிக்க உன்னிடம் கொடுத்து விட்டான். அதுதான் இடை. அந்த ஆயுதத்தின் இடுப்பு பகுதி உனக்கு இடையாக உன் இடையாயிற்று. 6 முக ஒருவன், 6 முகங்களை கொண்ட முருகன் ஓர் பெருமுறை இன்றியும் நீ பெற்றுக்கொள்ள எந்த முறையும் இல்லாமல் இருமுறை நான் துன்பப்படும் காட்சியை காணும் இயல்பினின் அன்றே. காணாததால் சுடர் நெடுவேல், அந்த சுடர் போல ஒளிவிடும் வேலை ஒன்றும் நின் முகத்து, உன் முகத்தில் சிவந்த கடைக்கண், அதாவது கண் ஓரத்தில் மழைக்கண் ஈரம் நிறைந்த உன் கண்கள் ஈத்தது, இரண்டாக தந்து விட்டான். வஜ்ராயுதம் என்பது மின்னலை கொண்டு செய்தது. மின்னல் போல் இடுப்பு இருக்கிறதா இல்லையா என்று கூட தெரியாது. தொட்டால் மின்சாரம் பாயுமோ? அது மட்டுமா, எதிராளியை வெல்லும் தன்மை கூட உடையது. அந்த இடைகன்று தோற்றுவிட்டான் கோவலன். ஏன், நாம் கூடத்தான். அந்த கண்களுக்கு சொன்னார் போருங்கள், எவ்வளவு அழகாக இந்திரனையும் முருகனையும் இந்து கடவுள்களை சிலப்பதிகாரத்தில் ஒரு சமண மதத்தவர் குறிப்பிடுகிறார் என்றால், நம் நாட்டின் அந்த மத நல்லிணக்கத்தை எப்படி போற்றி காத்திருக்கிறார்கள் பாருங்கள். சரி, இப்பொழுது நாம் அங்கே போகக்கூடாது. அவருடைய இளங்கோ அடிகள் இப்படி விழுந்து விழுந்து வர்ணனை செய்கிறாரே, இவரை பார்த்து விட்டோ என்னவோ, அதற்கு முன்னாலேயோ வள்ளுவர் என்ன சொல்லிவிட்டார் தெரியுமா? அவர் காட்டும் இளமை முறுக்கை பார்த்து விட்டால் நமக்கு இன்னும் இன்பம் கூடும். அந்த திருக்குறள், உருதோறு உயிர்தளிப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் என்றன தோள். என்ன அற்புதமான பாடல் பாருங்கள். விளக்கம் என்னவென்றால், ஒவ்வொரு முறை அவளை கட்டி அணைக்கும் போதும் உயிர் தளிர்விட்டு துளிர்ப்பதால் அவளுடைய தோள்கள் அமுதத்தால் ஆனதோ என்கிறார். உயிரில், அதாவது புதிதாக இளமையாக தளிர் துளிர்க்குமாம் ஒவ்வொரு முறை கட்டிப்பிடிக்கும் போதும். இப்போது தெரிகிறதா? கமல் சொன்னானே, கட்டிப்பிடி கட்டிப்பிடி என்ற அந்த வைத்தியம் எங்கிருந்து அவர் கற்றார் என்பதை. இப்படித்தான் இலக்கியத்தில் ஆங்காங்கே கவிநயத்துடன் விரவி கிடக்கும் இளமை துள்ளலை ரசிப்போம் வாருங்கள். இலக்கிய சோலையில் ஒவ்வொரு வினாடியையும் ரசித்து அனுபவிப்போம் வாருங்கள். வாழ்க்கை மிக இனிமையானது என்று கூறி இத்துடன் இந்த இலக்கிய பக்கத்தை நிறைவு செய்கிறேன். இனி ஒரு நாளில் உங்களை மீண்டும் இதே போன்ற ஒரு இலக்கிய சுவையுடன் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நட்புடன் நாகராஜன். வணக்கம்.